the darkness we were waiting, without hope and without light. So from heaven you came running, there was mercy in your eyes. To fulfill the law and prophets, to a virgin came the word. From a throne of endless glory, to a cradle in the dark. Praise the Father, praise the Son, praise the Spirit, three in one. God of glory, majesty, praise forever to the King of Kings. To reveal the kingdom coming, and to reconcile the lost, to redeem the whole creation. You did not despise the cross, for even in your suffering you saw to the other side, knowing this was our salvation. Jesus, for our sake you died. Praise the Father, praise the Son, praise the Spirit, three in one. God of glory, majesty, praise forever to the King of Kings. And the morning that you rose, all of heaven held its breath, till that stone was moved for good, for the Lamb had conquered death. And the dead rose from their tombs, and the angels stood in awe, for the souls of all who'd come to the Father are restored. And the church of Christ was born, then the Spirit lit the flame. Now this gospel truth of Lord shall not kneel, shall not feel. By His blood and in His name, in His freedom I am free. For the love of Jesus Christ, who has resurrected me. Praise the Father, praise the Son, praise the Spirit, three in one. God of glory, majesty, praise forever to the King of Kings. Praise the Father, praise the Son, praise the Spirit, three in one. God of glory, majesty, praise forever to the King of Kings. Praise forever to the King of Kings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 4ஆம் வார்த்தையாகிய என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை சுவிசேஷத்திலே மத்தேயு மற்றும் மார்க் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 45-46.
6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து சங்கீதம் 22:1 வசனத்தை சிலுவையிலே மொழிந்தார். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை, தீர்க்க தரிசனமாக பேசப்பட்ட, தாவீது ராஜா மூலமாக பேசப்பட்ட ஒரு சங்கீதம். அதுல என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிற எல்லாரும் பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் என்று இந்த சங்கீதம் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சிலுவையில எவ்விதமாக எப்படி பாடுபட்டார் என்பதை நாம் சற்று சிந்தித்தோமானால், வேதத்துல போட்டிருக்கு, பிரதான ஆசாரியர், பிலாத்து, மூப்பர்கள், போர் சேவகர்கள், ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை இகழ்ந்தார்கள். அவருடைய முகத்தில் அவர்கள் துப்பி அவர்களை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார், அதை ஞான சிருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். போர் சேவகர் இயேசுவின் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரத்தின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி தேவாலயத்தை இடித்து, 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று தூஷித்தார்கள். ஸோ இயேசுவை பார்த்து எல்லாரும் அவளை இழந்தார்கள் என்று போட்டிருக்கு. அவரோடு கூட இந்த சீஷர்கள், யூதாஸ் முத்தத்தினால் இயேசுவை காட்டி கொடுத்தார். பேதுரு அவரை மறுதலித்தார். வேதத்துல போட்டிருக்கு, பேதுரு நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆக சுற்றி இருந்த எல்லாரும் நிகழ்கிறார்கள். கூட இருந்த சீஷர்கள் அவரை மறுதலித்து அவரை காட்டி கொடுத்தார்கள். அவரை விட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். இயேசுவை கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் பொழுது என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்றதை நாம் பார்க்கிறோம். ஆக்சுவலி ஸோ இயேசு மிகுந்த வியாகுலத்தில் இருந்து அந்த வார்த்தையை பேசினார். ஏன் அப்படி ஒரு இயேசு அப்படி ஒரு பாதை வழியை போக வேண்டும்? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இயேசுவை பற்றி சொல்கிறது, அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் என்று இயேசுவை பற்றி போட்டிருக்கு. ஆனால் வேதம் சொல்கிறது, மார்க்ல அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அக்கிரமக்காரராக இயேசு எண்ணப்பட்டார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று என்று வேதத்துல போட்டிருக்கு. பிதாவானவர் இயேசுவின் மேல் உலகத்தினுடைய எல்லா ஆக்கினையும் வந்ததினால் அவர் தன் முகத்தை அவரிடமிருந்து மறைத்து கொண்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ இயேசு அதனால என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நாம் சொல்வதை நான் பார்க்கிறோம். ஸோ இந்த காரியங்களை நான் மருத்துவராக இருக்கிறதுனால அநேக டைம்ல பேஷன்ஸ்
நான் பேசுவதை நான் பார்த்துருக்கேன். கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாரு, ஏன் எனக்கு ஒரு உதவியுமே யாருமே செய்யலையே அப்படின்னு சொல்லி அநேக டைம் நான் அப்படிப்பட்ட வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நானே சில டைம் அந்த மாதிரி யோசித்தும் இருக்கிறேன். ஸோ அப்போ நம்ம மனுஷனாக இருக்கிற நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சிந்தனை நமக்குள்ள கண்டிப்பாக வரும். ஏன் இப்படி நடக்குது, நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும், நான் இவ்வளோ அவமானத்தை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகளை பற்றி வேதம் என்ன கூறுகிறது, அதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். பிலிப்பியர் 1:29 சொல்லுது, கிறிஸ்துவத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்றும் இப்பொழுது கேள்விப்படுறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு அப்படின்னு பவுல் சொல்றாரு. இதே பிலிப்பியர் சபைக்கு அவர் ஜெயிலில் இருந்து இந்த சத்தியத்தை எழுதுகிறார். உங்களுக்கும் உண்டு அப்படின்னு எழுதுகிறார். 1 பேதுரு 2:19-24 பார்த்தால் பேதுரு சொல்கிறார், ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ இந்த பேதுரு நம்ம பார்க்குறோம், இதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் இயேசுவின் அடிச்சுவடு நம்ம தொடர்ந்து வரணுங்கிற ஒரே இடம் இந்த இடத்துல மட்டும்தான் போட்டிருக்கு. அது பாடுகளை வைத்து அது வருகிறது ஆக்சுவலாக. ஸோ அப்போ பாடுகள் நமக்கும் உண்டு என்று நம்ம வேதத்தில் தெளிவாக நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலாக. அப்போ ஏன் நம்ம இந்த வழியா நம்ம இப்படி கடந்து போகணும்னு வேதத்துல போட்டிருக்கு. 1 பேதுரு 1:5-7 நீங்க போட்டிருக்கு, அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும் என்று போட்டிருக்கிறது. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற இந்த விசுவாசம் சோதிக்கப்படும் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மகிட்ட சொல்றாரு. சரியா? 2வது ஒரு காரியம் வேதத்துல போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 1:4 தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதலினால் எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அப்போ எனக்கு ஒரு உபத்திரம் வருது, கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்கிறாரு. அதை போல உபத்திரவத்தில் போடுறவங்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நான் என்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ்ட்டு இந்த காரியத்தை நான் சொல்வேன். ஸோ நம்ம ஒரு கஷ்டத்துக்கு வழியாக போகும்போது அதுக்கப்புறம் அதை போல கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ரொம்ப எளிதாக ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில், ஆண்டுடைய பிள்ளையோட வாழ்க்கையில் இந்த ரகசியத்தை நான் இதை பார்த்துருக்கேன். ஸோ அப்போ விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். நம்ம ஒரு பிரச்சனை வழியாக போகும் பொழுது அந்த பிரச்சனை வழியாக போகிறவங்களுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்போ எப்படி இந்த பாதை வழியாக நம்ம போகலாம்? இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த போராட்டங்களில் எப்படி ஆண்டவரே எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் வசனம் ஏசாயா 50 இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம் ஆக்சுவலா. ஸோ இப்போ அதில் 5 இப்படி போட்டிருக்கு, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார். ஆகியால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன்.
அப்போ அந்த பாதை வழியா நம்ம போகும்போது கர்த்தர் எனக்கு என்னோட கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு உதவி செய்கிறாரு, நான் வெட்கப்படவே மாட்டேன், அதனால என் முகத்தை நான் கற்பாரை, ஆங்கிலத்தில் போட்டிருக்கு ஃப்ளிண்ட், அப்படின்னா நான் அசைக்கப்படவே மாட்டேன், அப்படியே நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கணும்னு அப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னது? இந்த ஒரு பிரச்சனை வழியாக நம்ம போகிறோம், என்னன்னே நமக்கு புரியல, நமக்கு அதில் வெளிச்சமே இல்லை, எல்லாமே இருளாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, என்னுடைய நாமத்தை நம்பி என்னை சார்ந்து கொள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சூழ்நிலை வழியாக கர்த்தர் நம்மளை விசுவாசிக்க அழைக்கிறார். என்ன நீ விசுவாசத்தை உறுதியாய் பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இப்படி போட்டிருக்கு, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களில் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே, நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதத்தமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்ம பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களா இராமல் ஆத்ம ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ இதுக்கப்புறம் தான் இந்த 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது என்று அந்த வசனம் போட்டிருக்கு. அப்போ இந்த எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அசைக்கப்படவே மாட்டேன், என்ன பாதை வழியாய் போனாலும், நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமேன். ஓகே, அப்போ ரெண்டாவது காரியம். ரெண்டாவது என்ன நம்ம பார்க்குறோம்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாது இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவும் தைரியமாய் கிருபாசனத்தில் சேர கடவோம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு கர்த்தரா இருக்கிறாரு. அவர் அதை போல எல்லாத்துலயும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாம இருக்கிறாரு. அதனால நம்ம கிருபாசனத்தில் தைரியமா வரணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்துல த்ரோன் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த கிருபாசனத்துல இருக்கிறவர் யாரு? ஹீ இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ் இல்லையா? கிருபை நிறைந்த கர்த்தரங்க இருக்கிறார். அப்போ நம்ம தைரியமா வந்து எல்லாத்தையும் நம்ம ஜெபத்துல கர்த்தர்ட்ட சொல்லும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதான்? கிருபையும் இரக்கமும் கிடைக்குதான். அப்போ அன்னால போல கர்த்தருடைய பாதையில உட்கார்ந்து இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஊற்றி விடணும். கர்த்தர் எல்லாவற்றையும் போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. இது ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, ஆகியால் மேகம் போன்ற இத்தனை திறன சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகியால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ மூணாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், இயேசுவே நினைக்கணும். எந்த பாடுகள் வழியா, எந்த கஷ்டங்கள் வழியா, நமக்கு புரிஞ்சு கொள்ளாத காரியங்கள் வழியா போகும்போது, ஏசப்பா நீங்க எல்லாவற்றையும் ஆள் எனக்கு சுமந்து விட்டீங்க, எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரை நம்ம நினைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அவரை நினைக்க சொல்றாரு. பாடுகளையோ பிரச்சனைகளோ நினைக்காம இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மூணாவது காரியம் சொல்றாரு. இன்னொரு காரியம் அந்த வசனத்தை சொல்றாரு. என்னன்னா, இயேசு எப்படி சிலுவை சகித்தாராம், எப்படி அதன் வழியாய் போனாராம்? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை நினைச்சு. அது என்ன சந்தோஷம்? நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆத்ம ரட்சிப்பு,
என்னுடைய பிள்ளைங்களை எல்லாரையும் நான் ரட்சிக்கிறேன்னு சொல்ற ஒரு சந்தோஷத்தினாலதான் கர்த்தர் அந்த சிலுவை சகித்தாரு, அவமானத்தை எண்ணல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப நம்மளுடைய நம்பிக்கை என்ன? அவரோடு கூட இருப்பது, நித்திய ஜீவன், பரலோகம். அப்ப அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமா அதன் வழியா போகணும்னு சொல்லி அதை கடந்து போகணும்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஓகே, பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாய் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு சொல்லுறேன்னு சொல்றாரு. இதுல யார் அவர் பகைஞர் சொல்றாருன்னா, அவர்களுடைய பூமி கடித்தவளை சிந்திக்கிறார்கள் சொல்றாங்க. பூமி கடித்தவளை சிந்திக்கிறவங்கள வானுடைய வார்த்தை சொல்லுது, அவங்க சிலுவைக்கு பகைஞர்னு சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்ணணுமா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்றாரு. அப்போ நம்ம அதை நோக்கி நம்ம இருக்கும் பொழுது, அதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது இது வழியா நம்ம என்ன பண்ணலாம்? கடந்து போகலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17-18 சொல்லுது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துடனே கூட நம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்போ இந்த உலகத்தில் இந்த படுகிற எந்த பாடுகளும் வரப்போற மகிமைக்கு ஒப்பாகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு. ஸோ அப்போ முக்கியமான காரியம் ஏசப்பா செய்தது போல அவரை நினைக்க நம்ம சொல்றாரு. அது வழியா நம்ம கடந்து போடும் பொழுது இந்த அவமானத்தை நம்ம எதோ எண்ணாம வரப்போற சந்தோஷத்தை நினைப்பதற்காக ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு. ஸோ கடைசியா நான் சொல்றக்கூடிய காரியம், சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உன் தேவன் எங்கே என்று அவர் நாள்தோறும் இடத்தில் சொல்லுகிறபடியால் இரவு பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. 6ஆம் வசனம், என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. 9ஆம் வசனம், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடைய தெரிய வேண்டும் என்று சொல்கிறேன். 10ஆம் வசனம், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடனே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை குத்துகிறது போல இருக்கிறது. 11, என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அப்போ சங்கீதக்காரர் ஒரு பிரச்சனை வழியா கடந்து போறாரு. அப்போ எல்லாரும் அவர்கிட்ட கேட்குறவங்க, கடவுள் எங்க? கடவுள் நம்பிட்டு இருந்தியோ, கடவுள் எங்க? இல்ல, அவர் எல்லாம் என்னை நிந்திப்பது என் எலும்புகளை குத்துகிறது போல இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன செய்யறாரு? அவர் ஆத்மாவை பார்த்து பேசுறாரு, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் நமக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னும் கடைசிய கருத்து நம்மகிட்ட சொல்றது, மகனே, நீ எந்த வழியாய் பாடல் வழியா போனாலும் என்ன துதி, என்னே நினை, ஆத்மாவை நோக்கி நீ பார்த்து சொல்லு, ஆத்மாவே நீ கர்த்தரை துதி, நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆக நம்ம 5 காரியங்களும் நம்ம அதில் பார்க்கணும். எப்படி இந்த வழியாய் ஒரு கடினமான ஒரு பாதை வழியாய் நம்ம கடந்து போனோம். முதல்ல நம்ம பார்த்தோம், நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 2வது நம்ம பார்த்தோம், இயேசுவையே நம்ம கிருபாசனடைய தைரியமாய் நம்ம பிரவேசித்து கர்த்தர் நம்ம எல்லாம் ஜெபிச்சு அந்த கிருபையும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னு பார்த்தோம். 3வது நம்ம பார்த்தது இயேசுவே நம்ம நினைச்சு கொள்ளணும். 4வது நம்ம வரப்போற சந்தோஷம், நித்திய ஜீவனை நினைச்சு இதன் வழியாய் கடந்து போகணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம கடைசியா நம்ம பார்த்தது, நம்ம கர்த்தரை இந்த பாதை வழியாய் போகும்போது துதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை அழைக்கிறார். அருமையான பிள்ளைகளே, நம்ம ஒருவேளை நீங்க ஒரு கடினமான பாதை வழியாய் கடந்து போகலாம். அது யார் என்ன புரிஞ்சு கொள்வாங்க? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் கடவுள் நம்பிட்டே இருந்தேனே, இயேசுவே நான் நம்பிட்டு இருந்தேனே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, எனக்கு எல்லாம் இருளா இருக்கே, எனக்கு ஒன்றும் புரியலைன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை நம்ம விசுவாசிக்க நம்ம அழைக்கிறாரு. ஆக்சுவலா கர்த்தர் எல்லாம் இது ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது என்பது அவர் கர்த்தர் சொல்றாரு. எல்லாம் நம்ம விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. நம்ம இந்த பாதை வழியாய் போகும்போது அந்த பாதை வழியா போறவங்களுக்கு நம்ம ஆதலா இருக்கும்படி நம்ம அதை அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு. கிருபாசனத்தை தைரியமாய் போக வேண்டும் என்று சொல்றாரு. அவரே நினைக்க நம்மள சொல்றாரு. நமக்கு வர சந்தோஷத்தை இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை துதிக்க
இன்னும் அவரை துதிக்க சொல்றாரு. கர்த்தர் அந்த வார்த்தை மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசித்து நான் இந்த நேரத்தை நிறைவு செய்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உங்களுக்கு நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைங்க, ஏன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, ஏன் நான் இந்த வழியாக நான் கடந்து போனோம், ஏன் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே, எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியல, எல்லாமே இருளாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட பாதை வழியாக கடந்து போவார்களானால ஏசப்பா, உங்களை நோக்கி அவர்கள் பார்க்கட்டும் இருச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சகலத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரை நன்மைக்காக செய்கிற தேவனே ஆண்டவர், நீ செய்கிற தேவன் அல்லவோ அப்பா. இந்த வெளியில் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கருத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த பாதை வழியாக அவர்கள் போகும் பொழுதும் அப்பா, உண்மை விசுவாசித்து ஆண்டவரை தங்களுடைய இருதயத்தை உங்களுக்கு எல்லாவற்றையும் ஊற்றி ஆண்டவர் உங்களையே நினைத்து ஆண்டவரை வரப்போகிற மகிமையை நினைத்து ஆண்டவரை எப்போதும் துதிக்க ஆண்டவரை. ஆண்டவரை உடைய அன்பை ருசிக்க இந்த பாதன் வழியாய் போனது நல்லது என்பதை கண்டுகொள்ள கிருபை தருவீராகப்பா. உண்மை நம்பின பிள்ளைகள் இன்று கைவிடுவதே இல்லை ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் மூலமாக அந்த பிள்ளைகளோடு பேசுங்கப்பா, அவளை பலப்படுத்துங்க ஆண்டவரை. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை எல்லாவற்றையும் வெற்றியாய் முடிக்க போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை ஷேர் பண்ண எனக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.